இது என்னது? எடப்பாடி பழனிசாமியை புரட்சி தமிழர் நல்லா சொன்னாங்க. அடடடா, எவ்வளோ பெரிய கட்சிக்கு தலைமை தாங்கி நல்லா நடத்திட்டு வராரு ஒரு புரட்சி தமிழர் அப்படின்னு நினச்சோம்னா, அவர் எப்படி ஆயிட்டாரு? இவ்வளவு திறந்தால்டா ஒரு தலைவன் இருக்கணுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, அவர் ஏதோ இப்போ பரப்புரை போயிட்டுருக்காரு. அங்கே சொல்லியிருக்காரு, அறநிலைத்துறை நிதியிலிருந்து கல்விக்கு பணத்தை பயன்படுத்தக்கூடாது, அது பெரிய உலகமாக தப்பு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படித்தவர்கள், தெய்வ பக்தி படுத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க, அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற. ஐயோ, இதை கேட்டு எனக்கு எப்படி தன்னை முட்டாளுங்கிறத மக்கள்கிட்ட தானாக போய் சொந்த காசில் சூனியை வச்சுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு புரியல. ஏங்க, அறநிலையத்துறைங்கிறது கிட்டத்தட்ட ட்ரஸ்ட் மாதிரி. ட்ரஸ்ட் பணத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்க? கல்விக்கும் மருத்துவத்துக்கும் பயன்படுத்துவாங்க. அப்போது அரசுக்கு நிதி எங்கேருந்து வருது? அதிகப்படியான நிதி, அது வேறு டாப்பிக்கு. சரியா? இது இருக்கிற நிதி நிறைய பேருக்கு மாதம் மாதம் ஊக்கத்தொகை கொடுக்கணும், இலவசமாக பேருந்து விடணும், அதுக்கு டிரைவர் பெட்ரோல் அது இதுன்னு சம்பளம்னு எக்கச்சக்கமான செலவு இருக்கே தமிழ்நாட்டுக்கு. கொஞ்சம் நஞ்சம் செலவாக இருக்குது. அப்போது மக்கள்லாம் காணிக்கையாக கடவுளுக்கு செலுத்துகிறாங்க. அது திரும்ப மக்களுக்கே எடுத்துகிட்டு போய் அதை ஒரு கல்லூரியாகவோ பள்ளிக்கூடமாகவோ கட்டி அதில் மக்களுக்காக அதை பணத்தை செலவு பண்ணுறதில்ல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லைங்க. ஏங்க, என்னங்க நடக்குது நாட்டில்? ஒரு மனுஷன் ஒரு சுயநலத்துக்காக எதை வேணால் இழக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்னா, இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. அவருக்கு என்ன பிரச்சனையோ பாவம், அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையும் அடைய வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரோ என்னமோ. ஆனால் அதெல்லாம் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாதுங்க. யார் ஒருவர் கல்விக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் தொழிலுக்கும் உற்பத்திக்கும் நெசவுக்கும் விவசாயத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆள்றாங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட்டாக நிற்பாங்க. அதை விட்டுட்டு நம்மளுடைய சுய லாபத்துக்காக வேறு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கட்சியோட கூட்டு வச்சுட்டு இது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப ஏற்றுக்க முடியாத இருக்குது. அது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்கள் தீர்மானிக்கணும். ஏன்னா படிப்பு தான் முக்கியம். படிப்பு தான் மனிதனை உயர்த்தும். அடிமைத்தனத்திலிருந்தும் சாதிய ஒடுக்குமுறையிலிருந்தும் மக்களை மீட்டெடுப்பது படிப்பு மட்டும்தான், கல்வி மட்டும்தான். அதனால் கல்வி ரொம்ப முக்கியம். கல்லூரி பள்ளிக்கூடம் அதை மேம்படுத்துறது உருவாக்குறது எல்லாமே ரொம்ப முக்கியம். யாராவது பரிச்சயம்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறாரு? ஐயோ கடவுளே.